ஓகேண்ணா. जी கொடுத்தாச்சு பாத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். யார் யாரெல்லாம் கிளாஸ்ல வணக்கம் வணக்கம். யார் யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க? வெள்ளிங்கிரிநாதன் உடுமலை. ஓகே. அப்புறம் வணக்கம் ஐயா. தருண் இருக்கீங்க. வேற? வணக்கம் ஐயா. குமார். பீனா சார். பீனா வந்தீங்களா? வெரி குட். ஓகே. உங்களதான் முன்னே கேட்டேன். ரைட். ஓகே. இன்னைக்கு வந்து 2வது நாளில் இருக்கோம். மருத்துவ ஜோதிடத்தினுடைய 2வது நாளில் இருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன தேதி? 24. இன்னைக்கு என்ன தேதி? ஆமா 24 சரி ரைட். இன்னைக்கு யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க. அனுங்கிறவங்க கொடுத்துருக்காங்க சார். சரி, அணுங்கிறவங்க கொடுத்துருக்காங்களா? ஓகே. அணு வந்து கிளாஸில் இருக்கீங்களா? கிளாஸில் இருக்கவங்க ஜாதகமாக கொடுங்க. March 1968. தெரியும். எப்படி சொல்லுங்க? March 1968. விட்டு விட்டு வருது. 4 தமிழ்ல சொல்லுங்க சார். 4th தமிழ்ல சொல்லுங்க. 4ஆம் தேதி. 4ஆம் தேதி மார்ச் 4/3/1968. 68. ஆமா 68. டைம் சொல்லுங்க. 7:43 PM. பிறந்த ஊர் என்ன? மும்பை. ஸ்ரீதேவி ஜாதகம் போட. என்ன சார்? ஸ்ரீதேவி சார். போடுறேன் சார். ஜாதகம் போட்டு பார்க்கறியா இல்லை டிராவலில் இருக்கியா? டிராவலிங்ல இருக்கிறேன் சார். இப்போ சொல்ல முடியுமா? பீனா நீங்கள் போடுங்க. போடுறேன் சார். 2 minutes. சொல்லுங்க ரவி சார். என்ன சொல்லுங்க. ஏங்க திதி யோகம் கரணம் சொல்லுங்க முதல்ல. வளர்பிறை பஞ்சமி. நாமயோகம் சொல்லுங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே தான். நாமயோகம் சொல்லுங்க. ஹர்ஷனமா? ஐந்திரமா? ஐந்திரம் அல்லது மகேந்திரம் ரெண்டும் ஒன்று தான். மகேந்திர நாம யோகத்துக்கு யோகி யாரு? உபயோகி யாரு? கரணம் என்ன?
கர்ணம். முடக்கு முடக்கு கன்னி வீடு புதன். வைநாசிகம் சதய நட்சத்திரம் ராகு. யோகு இந்த நேரம் அதில் யாராவது கேட்டாங்க இது ஓகே இந்த கேமரா கை தெரியாது தெரியுமா யோகர் லக்னம் என்ன லக்னம் கன்னி லக்னம். நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அடுத்தது லக்னத்துக்கு 2ல கேது பகவான் சித்திரை நட்சத்திரம். அவர் மட்டும் தான் இருக்காரா வேற கிரகம் இருக்கா வேற யாரும் இல்லை குருஜி, அவர் மட்டும்தான். இருந்தா சேர்த்து சொல்லணும் லக்னத்துக்கு 6ல சுக்கிரன் திருவோண நட்சத்திரம். வேற 2 பேர் இருக்காங்க. உத்தர சுக்க திருவோணம் அடுத்தது என்னங்க சொல்லுங்க புதன் வந்து அவிட்டம் நட்சத்திரம் குருஜி. சுக்கிரன் வந்து திருவோணமா 2 பேர் இருக்காங்க. சுக்கிரன் வந்து திருவோணம் புதன் வந்து அவிட்டம். புதன் வந்து அவிட்டம் அடுத்தது மீனத்துல 3 பேர் இருக்கு. சனி பகவான், செவ்வாய், சூரியன். எங்க எதுல மீனத்துல குருஜி. நட்சத்திரம் சொல்லுங்க சூரியன் வந்து கீழ்காசி. சனி செவ்வாய் சூரியன். ஓகே அதாவது இப்போ வந்து பூரட்டாதியில கிரகம் இருக்கா பூரட்டாதியில யாரும் இருக்காங்களா சூரியன் சூரியன் பூரட்டாதியில சூரியன் உத்திரட்டாதியில யாராவது இருக்காங்களா அதுவும் செவ்வாயும் உத்திரகாசி. அவர் வாய்ஸ் விட்டு விட்டு வருது நீங்க பேசுங்க அவர் என்ன ஹெட்போன் போட்டிருக்கீங்களா வீணா நீங்க சொல்லுப்பா சொல்றேன் சார். சூரியன் பூரட்டாதி போட்டீங்களா? சனியும் செவ்வாய் ரேவதி சார் மீனத்திலே. அதே வீட்டிலே சனியும் செவ்வாய் ரேவதியில 7ல. ஆமா அடுத்தது 8ல ராகு வந்து ரோகிணி. ராகு வந்து ரோகிணி. அப்புறம் சந்திரன் பரணி. எங்க மேஷத்திலயா ரிஷபத்திலயா சந்திரன் பரணில. பரணி தான் மேஷத்துல வருதா இல்ல பாவ ரீதியா மாறுதா இதுல ரிஷபத்துல மாறுது சார். மாறுது சார். ராகு சார் ராகு ரேவதி சார். ரோகிணி இல்ல ரேவதி. இல்ல அங்கேதான் ரேவதியில இருக்கு. அங்கேதான் ராகு மேஷத்துல தான் ரேவதியில இருக்கு. ரோகிணி அல்ல.
1 2 3 4 5 6 7 8 ஓகே 9 குரு மகத்துல குரு மகம் எங்க கடகத்திலேயே குரு எங்க மகத்துல இருக்கு 12ல இதுல சிம்மத்துல சிம்ம வீடு குரு மகம். சரி ஓகே. இப்போ இந்த ஜாதகத்துல வந்து வைநாசிக அதிபதி ராகு, சந்திரன் என்ன நட்சத்திர பாதம் என்ன? சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் என்ன? என்ன சார்? சந்திரன் என்ற பரணியினுடைய பாதம் என்ன? 3 பரணி 3 சார். பரணி 3. சரி, பரணி 3னாக்க 88 பாதம் எங்க வந்து முடியும்? சொல்லுங்க. சதயத்துல வந்து முடியுது. இந்த கணக்கு எங்க வந்து முடியுதுன்னா சதயத்துல வந்து முடியுது. இப்ப சதயத்துல முடியுறதுனால சதயத்தின் அதிபதி ராகு, அவரும் சதயத்தின் திரிகோண நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, இதெல்லாம் நோயை தரக்கூடிய நட்சத்திரங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் என்பது இந்த ஜாதகருக்கு நோயை தரும். ராகு பகவானும் நோயை தருவார்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வைநாசிக அதிபதி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் டேபிள் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கு. அப்ப ஒருத்தருடைய சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்காரோ அதுல இருந்து 88 பாதம் என்னாக்க என்ன விட வந்து நட்சத்திரம் வருகிறதோ அதுக்கு திரிகோண நட்சத்திரமும் அந்த கிரகமும் நோயை வந்து ஜாதகருக்கு தரும்னு எடுத்துக்கணும். அப்ப திருவாதிரை, சுவாதி, சதயம் என்பது நோயை தருது, ராகு பகவானும் நோயை தராரு அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்ப இந்த ஜாதகத்தில் ராகு வந்து யோகி, அவரே வந்து கரணநாதன், அவரே வந்து வைநாசிக அதிபதி, நோயை தரக்கூடிய கிரகம். அப்போ நோயை தரக்கூடிய கிரகமே யோகமாக கரணமாக வந்தால் அந்த நோயினுடைய தன்மை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். வெரி குட். இந்த ஜாதகம் யாருடையது? சார் என்னோடது சார். என்னோடதுன்னா பேர் சொல்லுங்க சார். குமார் கேஆர் சார். குமார். ஓகே, குமார் அவருடைய ஜாதகம் இது. சரிங்களா? இப்ப இவருக்கு வந்து திருவாதிரையில நோய் இருக்கு, சுவாதியில இருக்கு, சதயத்துல இருக்கு, ராகு வந்து ரேவதியில வந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த இடத்துலலாம் நோய் வந்து என்பது இருக்கு. அதே போல கோச்சார ராகு பகவான் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்காரு அப்படின்னா, கோச்சார ராகு பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துலயே அவருக்கு வந்து நோய் என்பது உண்டு. பிளஸ் வந்து சனி பகவான் இருக்காரு இணைஞ்சி பூரட்டாதி நட்சத்திரத்துல. இப்போ ராகு வந்து ரேவதியில் நிற்கிறது என்ன நோய் தரும் அப்படின்னா பாதத்தில் வந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படும். ஓகேவா? பாதம் காலினுடைய பாதம் பகுதி இருக்கு இல்லையா, செப்பல் போடுறோம்ல, அந்த இடம் ரேவதி நட்சத்திரம். அப்ப அதுல வந்து நோய்கள் என்பது ஏற்படும் எடுத்துக்கணும். அதே போல ராகு உண்டான வியாதிகள் வந்து என்னன்னா வைரஸ், கேஸ் ட்ரபிள், அதாவது ஜீன்களில் வந்து ஒரு வித மாற்றங்கள். இப்ப அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னாக்க கேஸ் ட்ரபிள், அஜீரணம், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கழுத்து வலி, மர்ம உறுப்பில் ஏதாவது தொல்லைகள், முழங்கால் வலி, இந்த மாதிரி பாதிப்புகள் என்பது உருவாகும். இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? சார் ஃபீட்ல வந்து ஆணி மாதிரி வந்திருக்கு. பாதத்துல வந்து பிரச்சனைனா ஆணி வந்துருச்சா? பாதத்துல கரெக்டா இருக்கா? ஆமா, ஆணி வந்திருக்கு. அண்ட் சுகர் ப்ராப்ளம் இருக்கு. ரைட். சுகர் ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்து நான் வந்து அப்புறம் சொல்றேன். நான் வேற என்ன பிரச்சனை இருக்கு? சரி, மெயினா வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் சார், அதான் மெயின் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? 2 hours யூரின் போறது. யூரின் ப்ராப்ளம். அப்ப நான் என்ன சொன்னேன்? மர்ம உறுப்பில் பிரச்சனைன்னு இப்ப ஒரு பலன் சொன்னா? ஆமா, மர்ம உறுப்பில் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னேன். ஆமா. அப்ப வந்து நம்ம சொன்னதும் அவர் சொன்னது கரெக்டா இருக்கு. ஆனா சுகர் மட்டும் நமக்கு வந்து காட்டல. அது வந்து ஒரு 2 நாள் ஆகட்டும்.
ஏன் 3 பேருக்கு கேட்க மாட்டேங்கிறேன் பேசுறது. கேட்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிக்கு கால் பண்ணி சொன்னாங்க. என்ன? அவங்க கூட சொன்னாங்க. அது விட்டு பார்த்து ஸ்ரீதேவி கால் பண்ணு. ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. சரி அது அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம் வேண்டாம் நீ கிளம்பு. ரைட். இப்போ வந்து என்னன்னாக்க நம்ம சொன்னது எல்லாமே அவருக்கு இருக்குது. அவர் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா சுகர்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காரு. அந்த சுகருக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து திருவோணத்தில் இருக்காரு. ஆனால் நோயை தரக்கூடிய நட்சத்திரத்தில் அது வந்து இல்லை. நோயை தரக்கூடிய நட்சத்திரத்தில் அது வந்து கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறது ஒரு 2 நாள் போகட்டும். அது வந்து கொஞ்சம் இப்போ பாடத்திட்டம் வேணாம், ஒரு ஹையர் மாதிரி வரும், அதில் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? எஸ் சார். வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம வைணசியாதிபதியை வச்சு இன்னொன்று நோய்கள்னு சொன்னால் அவரும் ஒத்துக்கிட்டாரு. இப்போ இது வந்து நம்மளுடைய ரூலில் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா? கரெக்டா சார். வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது சார், கொஞ்சம் கிளியரா இல்ல சார். என்னுடைய வாய்ஸா? ஆமா சார், ஆமா. சரி வெயிட் பண்ணுங்க. சரி வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ நான் பேசுறது கேட்குதா? ஓகே சார், கரெக்ட் கேக்குது. ரைட் ஓகே. அப்போ குமார் சாருக்கு நம்ம வந்து என்னென்ன நோய்கள் சொன்னோமோ அது எல்லாமே அவருக்கு வந்து இருக்குது. சுகர் மட்டும் நமக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் இதில் காட்டலை. அது வந்து 2 நாள் பாடத்திட்டம் முடியட்டும், ஹையர் இப்போ எடுக்கும்போது அதை வந்து கனெக்ட் ஆகிக்கும். இப்போ வந்து அந்த ரூல் தான் வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்லை. வேறு யாருக்காவது அதாவது சந்தேகம் இல்லைன்னா பேர் சொல்லி எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிடுங்க. உங்களுடைய பேர் சொல்லி எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இல்லை? வெளிகிரிநாதனுக்கு சந்தேகம் கிடையாது. அடுத்தது ஓகே. அப்புறம் சந்தேகம் இல்ல. ஓகே வெரி குட். அப்புறம் வேற அவ்வளோதானா? ரைட் ஓகே. வேற யாரும் பேச விரும்பல, எல்லாம் மியூட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீணா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார், நான் சந்தேகம் சரி நீங்க சீனியர், ஓகே, உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ரவி சார் உங்களுக்கு எதாவது இருக்கா டவுட்டு? ரவி சார் இருக்கீங்களா இல்லையா? சரி ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஸ்ரீதேவி, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? பின் பண்ணல நினைக்கிறேன் சார். பின் பண்ணதா சொல்லுங்க சார். பின் பண்ணலையா? ஓகே. நீங்க வீணா நீங்க வந்து லோகநாதனுக்கு கால் பண்ணி பின் பண்ண சொல்லுங்க. சரி சார், ஓகே. ரவி சார் பண்ணிட்டாரு சார், பின் பண்ணிட்டாரு. ரைட். ரவி சார் இருக்காரா? அதாவது தெளிவாக குரூப்பில் பதிவு பண்ணியிருக்கு. ஜூம் மீட் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஆப்பில் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்தது வந்து என்னென்னா, ஜூம் மீட்னுடைய ஆப்பை வந்து நிறைய பேர் வந்து ஜிமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணாமல் டெம்பரவரியாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சரி இருங்க பார்த்துக்கலாம்.
ஆமா நான் ஐயா ஃபோன் பண்ண சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஐயாட்டே சொல்லிடுறேன் நான். என்னாச்சு பீனா? சார் லோகநாதன் சார் பின் பண்ணல அவர் இன்னும். இன்னும் பின் பண்ணல, கால் பண்ணி சொல்லுங்க. சொல்றேன் சார். ஓகே. அதாவது ரவி சார் யார் கால் பண்ணி எனக்கு வந்து லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரவி சார் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஜூம் மீட் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று ஏன்னா நிறைய அப்டேட் நடந்திருக்குது இப்போ ரீசனாக, தெரிஞ்சதா? அடுத்தது வந்து எல்லாருமே ப்ராப்பராக ஜிமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணாமல் டெம்பரவரியாக வந்து ஜூம் மீட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. லாகின் பண்ணலாம், லாகின் பண்ண சொல்லுங்கள். ரெண்டையும் பண்ணினாக்க கரெக்டாக இருக்கும். ஓகேவா? யார் கால் பண்ணாலும் அதை சொல்லுங்கள். ரைட். இப்போ வந்து அடுத்தது என்னன்னாக்க, இப்போ இவருக்கு என்ன இதுக்கு வந்து தீர்வு, என்ன தீர்வுகள் கொடுக்கலாம், இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த ஜாதகத்தில் வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகி. நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? அப்பப்ப ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் எனக்கும் தெரியும். ரைட். இந்த ஜாதகத்துல வந்து புதன் வந்து உபயோகம்ங்கிறதுனால இவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சித்தா மருந்து மாத்திரைகளை வந்து பயன்படுத்தணும். சித்தா மருந்து மாத்திரைகள் வந்து புதன் மற்றும் கேது. அதே போல பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், வர்மா தெரப்பி, வர்மக்கலை வைத்தியம், இது எல்லாமே வந்து புதனுக்கு உண்டான மருத்துவ முறைகள். அப்போ இவருக்கு வந்து புதன் வந்து நல்லா இருக்கனால பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், சித்த மருத்துவம், அதே போல் என்ன பண்ணணும், வர்மா, இந்த மாதிரி முறைகளில் வந்து இவர் வந்து மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் போது என்னாகும், அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக அவருக்கு வந்து சரியாகும். புரிஞ்சதா? புது ஆளுங்க வந்து பேசுங்க, ஏதாவது பழைய ஆளுங்களே பேசுனா அவங்க எல்லாம் ஏற்கனவே ரெடியானவங்க, அவங்க எல்லாம் மறுபடியும் கற்றுக்கணுன்ற தேவையில்லை. அவங்க வந்து கிளாஸ்க்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது தகவல் கிடைக்குங்கிறதுக்காக வந்திருக்காங்க. புதுசாக வந்திருக்க உங்களுக்கு தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசிக்லேருந்து நடத்திட்டு இருக்கேன். அதனால் எதை கேள்வி கேட்டால் இல்லை இருக்கு ஏதோ ஒன்று பதில் சொல்லுங்க. சரியா? அதே போல் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகுனுடைய உணவுகளை வந்து தவிர்க்கணும். ராகு பகவானுக்கு உண்டான உணவுகள் என்னென்ன யாருக்கா தெரியுமா? சார் டீ உணவா சார் ராகுவோடது? டீ உளுந்து நான்வெஜ் சார், மாமிசம். அதாவது உளுந்து, அசைவ உணவுகள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, ஸோ மேலை நாட்டினுடைய உணவுகள், மாதுளம்பழம், தேன், கருப்பு திராட்சை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானுக்கு உண்டான உணவுகள். இப்போ இந்த மாதிரி உணவுகளை வந்து அவர் வந்து சாப்பிடக்கூடாது. குமாரையா இருக்கீங்களா? இருக்கேன் சார்.
இந்த மாதிரி சாப்பிடுறது உணவு இதெல்லாம். இந்த மாதிரி உணவுகளை வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் வந்து டெய்லியும் அதிகமாக எடுக்கிறதுங்கிறது வேண்டாம். ஓகே அடுத்தது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து வேற எந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் கிளாஸ் போனீங்கனாலும் நீங்கள் வந்து பாலவ கரணத்தில் வந்து பிறந்திருக்கீங்க. கரணநாதன் வந்து உங்களுக்கு வந்து ராகு, கரண விலங்கு வந்து புலி, கரண வழிபாடு வந்து ஐயப்பன், கரணத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கரணத்தை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா வியாதி வந்து அதிகமாகி போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். அப்போ நீங்கள் வந்து கரண வழிபாடெல்லாம் எடுக்கவே கூடாது. இந்த புளியை வந்து உருவமாக வச்சுக்கிறது, கீச்சைனில் வச்சுக்கிறது, ஜூவில் போயிட்டு பார்க்கறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணக்கூடாது. சரி சார். அதே போல் அவை ஐயப்பன் கோவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து போகக்கூடாது. சரி. அது மட்டும் கிடையாது, ராகு பகவானுக்கு உண்டான எனர்ஜி மிக்க இடங்கள் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா புற்றுக்கோவில், நாகாத்தம்மன், நாகராஜா, காளியம்மன், மாரியம்மன், செல்லியம்மன், எல்லைப்பிடாரியம்மன், பெரியாண்டிச்சம்மன், மாசாணியம்மன், முண்டகண்ணியம்மன், ஐயப்பன், துர்க்கை, பகவதி, இது எல்லாமே ராகுனுடைய எனர்ஜி மிக்க கோவில்கள். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய நோய் நொடிகள் வந்து அதிகமாகும். ஓகே. அதே போல் பாடம் போடுறது, மாந்திரிகம் செய்வது, இது எல்லாமே ராகு பகவானுக்கு உண்டான காரக செயல்கள். இதை பண்ணாலும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். கோமேதகம் என்பது நவரத்தின் சார் உங்க வாய்ஸ் கேட்கறது ஒரே நிமிஷம் திரும்பி அதை ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப சொன்னது லாஸ்ட் டைம். அதாவது பாடம் போடுவாங்க இல்லையா, ஒரு துண்டு வச்சு பாடம் போடுவாங்க. மாந்திரிகம் வந்து பண்ணுவாங்க. மாந்திரிகத்தில் வந்து உங்களுடைய நோயை வந்து நான் வந்து சரி பண்ணுறேன்னு. அப்போ பாடம் போடுதல், உங்க வந்து பார்த்தீங்கன்னா மசூதியிலெல்லாம் ஓதுறது. அடுத்தது வந்து இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது வாதியாருக்கு வந்து கால் பண்ணக்கூடாதுங்கிற அறிவு கூட இருக்காது. அந்த ஃபோனை தான் நான் வந்து வச்சுருக்கேன். நான் பழைய ஆளுங்களையும் சரி புது ஆளுங்களையும் சரி மாறி மாறி எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளாஸ் நடந்துட்டு அவங்க உங்ககிட்ட வந்து ஃபோனில் பேசுவாங்களா? ஏதோ டவுட்னாக்க ரவிகிட்ட கால் பண்ணலாம், மீனாக்கு கூப்பிடலாம், ஸ்ரீதேவி கூப்பிடலாம். எனக்கு கால் பண்ணுறது ஏங்க, இந்த வந்து கோயம்புத்தூர் இந்த ரவி இருக்கீங்களா, ஸ்ரீதேவி இருக்கீங்களா? ஸ்ரீதேவி இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இந்த கோயம்புத்தூர் ரமேஷ் எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு? அவர் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. நான் கால் பண்ணி கேக்குறேன் சார். ஓகே. ரவி சார் இருக்கீங்களா? இந்த சேர்மதுரையும் எம்என் குமார் எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்றாங்க? கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும், அவர் கிளாஸ் எடுத்துட்டு போறன்னு தெரியும், எதுக்கு இப்போ வந்து இடையில கால் பண்றாங்க? ரைட், ஓகே. இப்போ வந்து என்னன்னா, பாடம் போடுதல், மாந்திரிகம் செய்வது, இதெல்லாம் ராகுனுடைய மாந்திரிகம், தாந்திரிகம், பாடம் போடுறது, இது எல்லாமே ராகுனுடைய செயல்பாடுகள் தான். அப்போ குமார் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, குமாரையா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி வேலைகளில் வந்து ஈடுபடக்கூடாது. புரிஞ்சதுங்களா குமாரையா? புரிஞ்சதா? எஸ் சார். ரைட். எஸ் சார். அதே போல நவரத்தினங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நவரத்தினங்கள் இருக்கு. ராகு பகவானுக்கு உண்டான நவரத்தினம் வந்து கோமேதகம். அந்த கோமேதகத்தை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே சார். சரிங்களா? கோமேதக கலை வந்து பயன்படுத்திக்கூடாது. இப்போ அவருடைய உணவை தவிர்த்துட்டோம், கோவில் போகிறதை விட்டுட்டோம், அவருடைய மருத்துவ முறையை பயன்படுத்தலை, அவருடைய ஜெம்ஸை வந்து நம்ம வந்து போடலை. அதே போல் ராகுக்கு உண்டான மந்திரங்களையும் வந்து சொல்லக்கூடாது. இப்போ ராகுக்கு உண்டான மந்திரம், திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரங்களுக்கு உண்டான மந்திரங்களை வந்து சொல்லக்கூடாது. சொன்னோம்னா நோய் வந்து அதிகமாகி போயிடும். ஓகேவா?
ஓகே. அதே போல இந்த ராகு பகவான் இன்னைக்கு கோச்சாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. கோச்சாரத்தில் எந்த காலகட்டங்கள் வரை அப்படின்னா இந்த வருடம் செப்டம்பர் வரை அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று ஏதோ ஒரு நோயை கொடுத்துட்டு இருப்பார். அந்த நோய் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் என்பது முழங்கால் பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ முழங்காலில் வலிவேதனைகள் என்பது உருவாகும். அதே போல அவர் யாருடன் இணைஞ்சிருக்காரு அப்படின்னா சனியோட வந்து இணைஞ்சிருக்காரு. ராகு சனி இந்த 2 கிரகங்கள் வந்து பூரட்டாதியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சனியும் தன்னுடைய பங்குக்கு வந்து நோயை வந்து வெளிப்படுத்துவார். சனி என்ன பண்ணுவாருன்னா தூக்க குறைபாடு, உடல் மந்தமாக இருக்கிறது, சளி பிடிக்கிறது, அதே போல் இடுப்புல இருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள், சிறுநீர் மலம் பிரிவதில் ஏதாவது பாதிப்புகள், குளிர்ச்சியால் வரக்கூடிய பாதிப்புகள். குளிர்ச்சி தான் வந்து அதாவது சனி தான் வந்து குளிர்ச்சிக்கு உண்டான கிரகம். அப்போ குளிர்ச்சினால் வரக்கூடிய வியாதிகள் என்னென்ன வரும், சளி பிடிக்கிறது, ஃபிக்ஸு வர்றது, ஜன்னி வர்றது, நீர்க்கோர்வை, சரிங்களா. அப்போ வந்து அதிக குளிர்ச்சியால் வரக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாமே. அதனால் அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சனினால தான் வந்து ஏற்படும். அதே போல் நடந்துட்டு இருக்க ஒரு மனிதனை வந்து படுத்த படுக்கையாக படுக்க வைப்பது, திடீரென ஒரு பிரச்சனையை கொடுத்து படுக்க வச்சுருவார். ஒரு ஃபீவரை கொடுத்து ஒரு வாரம் பெட் ரெஸ்ட்டு கொடுத்துருவார். ஒரு அடிப்படை வச்சு ஒரு 15 நாள் வந்து பெட் ரெஸ்ட் போட்டுருவார். ஏன்னா தூக்கத்துக்கு உண்டான கிரகம் சனி பகவான், படுக்கைக்கு உண்டான கிரகம் சனி பகவான். அவரு நோயை தரும்போது அது இல்லாமல் கர்மகாரகன் வேற இல்லையா, அவரு நோயை தரும்போது அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ என்ன பண்ணணும், இந்த சனியும் ராகுவும் இந்த 2025 செப்டம்பர் வரை இணைஞ்சிருக்காங்க. அந்த காம்பினேஷன் பிரிகிற வரையும் தான் சனியும் நோயை தருவார், பூரட்டாதியும் நோயை தரும். ராகு நகர்ந்துட்டா இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ செப்டம்பர் மாதம் முடியும் வரை இந்த பலன்களும் இந்த வியாதிகளும் ஆக்டிவேட்டில் இருக்குது. அப்போ சனி ராகு என்பது ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷன் அஸ்ட்ராலஜியில். ஏன் அப்படின்னா ராகு பகவான் வந்து மரணத்தை தரக்கூடிய கிரகம், சனி பகவான் வந்து ஆயுள் காரகன். இந்த இருவரும் நோயை தரக்கூடிய நிலையில் வந்து வருவதால் ஜாதகருக்கு மரணத்துக்கு இணையான துன்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமை நிதானம் என்பது வேணும். நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கணும். வண்டியில் வந்து வேகமாக போகக்கூடாது, சரிங்களா. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து தேடி வந்தால் கூட விலகி போயிடணும். ஏன்னா அதுவே வந்து நாளைக்கு பெரிய சண்டை சச்சரவாக மாறிடலாம், கட்ட பஞ்சாயத்தாக மாறலாம், வெட்டு குத்துன்னு போகலாம், ஸ்டேஷன் போகலாம், கோர்ட்டு போகலாம், ஜெயில் போகலாம். வழக்குகள், சனி பகவான் தான் வழக்குகளுக்கு உண்டான கிரகம். ரவுடித்தனத்துக்கு உண்டான கிரகம் வந்து ராகு பகவான், ஏமாற்றத்துக்கு உண்டான கிரகம் வந்து ராகு பகவான். இந்த அயோக்கிய பசங்க முள்ள மாறிங்க, முடிச்ச வைத்திங்க, பித்திராட்டம் பண்ணுறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், இவன் எல்லாமே வந்து ராகு பகவான் தான். அந்த கிரகம் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக இருக்கனால அந்த இடத்துல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த பக்கம் வேணாலும் எப்போ வேணாலும் பிரச்சனைகள் வரலாம். நம்ம தான் பிரச்சனைகள் வந்தால் விலகி போகணும், தெளிவாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. எதுலேயுமே அவசரப்பட்டால் வேகம் வந்து இப்போ பொதுவாகவே வந்து ராகு வந்து யோகியாக வந்து ராகுவே வந்து கரணநாதனாக வரும்போது நம்மள்ட்ட வந்து எல்லாத்துலேயும் வேகம் இருக்கும், ஒரு வித வேகம் இருக்கும், ஸ்பீடு இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து அது வந்து நோயை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சனியோட காம்பினேஷனில் வந்து வர்றதுனால வேகத்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். டக்கு டக்குன்னுலாம் முடிவெடுக்கக்கூடாது, ரொம்ப யோசித்து நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்க, இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னாக்க நம்ம என்ன பண்ணணும், இப்போ சனி பகவானுடைய உணவுகளையும் தவிர்க்கணும், பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளையும் தவிர்க்கணும். பூரட்டாதிக்கு உண்டான உணவு வந்து மாம்பழம், சனிக்கு உண்டான உணவு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம், அதே போல் எள்ளுலேருந்து எடுக்கிற நல்லெண்ணெய், நிலக்கடலை, அதுலேருந்து எடுக்கிற கடலெண்ணெய், அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கருப்பு திராட்சை, அப்புறம் வந்து எருமை மாட்டிலேருந்து வரக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், இது எல்லாமே வந்து சனி பகவானுக்கு உண்டானது தான். அது இல்லாமல் பனை மரத்திலேருந்து வரக்கூடிய உணவுகள், பனவெல்லம், பனங்கருப்பட்டி, பதநீர், நொங்கு, இந்த பனைமரத்துலேருந்து பனங்கள் கண்டு, இது எல்லாமே பனங்கிழங்கு, இது எல்லாம் சனியினுடைய உணவுகள் தான். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா இந்த நேரத்தில் அந்த உணவுகளையும் வந்து தவிர்க்கணும்.
அதே போல் இந்த நேரத்தில் வந்து இளநீர் சாப்பிடக்கூடாது, தேங்காய் சம்மந்தப்பட்ட உணவுகளையும் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கும் போது அந்த பாதிப்பை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அதே போல் சனி பகவானும் நோய் தரக்கூடிய கிரகமாக டெம்பரவரியாக ஒரு 9வது மாதம் செப்டம்பர் வரை இருக்கனால இந்த நேரத்தில் சனி பகவானுடைய எனர்ஜி மிக்க உணவுகளை வந்து தவிர்த்துட்டோம். சனி பகவானுடைய கோவில்களுக்கும் நம்ம வந்து போகக்கூடாது. சனி பகவானுடைய கோவில்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருநள்ளாறு, குச்சனூர், அதே போல் முனியப்பன், ஐயனார், கருப்பன், உள்ளூரில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், சனி பகவானுடைய சன்னதிகள், சனியினுடைய மந்திரம், சனியினுடைய ஸ்டோன் வந்து ப்ளூ செஃபர்டு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணும்போது இந்த பாதிப்பை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தோஷ நிவர்த்திக்கு நம்ம என்ன பண்ணணும், பரிகாரம் வந்து செய்யணும். பரிகாரம் செய்யும்போது நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முன்னாடி பரிகார ஸ்தலம் அது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை நினச்ச நேரத்தில் போய் பண்ணாமல் சூலம், வரியான், வைத்திய நாமயோகம், அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம் நாமயோகம் இருக்கும்போது போய் பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் மீன்ஸ் நீங்கள் போய் ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் பிடிச்சி அர்ச்சனை பண்ணாவே போதும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா சாமிக்கு வந்து திருப்தியாக அபிஷேகம் பண்ணலாம், அல்லது வந்து சகசரநாம பூஜையை வந்து பண்ணிக்கலாம், அஷ்டோத்தர பூஜை பண்ணலாம், திரிசபை பூஜை பண்ணலாம், அல்லது சாமிக்கு வந்து ஒரு தேன் வாங்கி கொடுத்துட்டு வரலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு, அல்லது வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் உங்களுடைய பிரியம். முதல்ல உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு யமதர்மனை வந்து தரிசனம் பண்ணணும். ஏன்னா இது மரணத்துக்கு இணையான துன்பத்தை தரக்கூடிய ஒரு செட்டிங்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு யமதர்மனையும் தரிசனம் பண்ணணும். அதுவும் எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரநாமயோகம். யார் இடையில பேசுறது? அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரநாமயோகம் இருக்கும்போது போகிறது ரொம்ப நல்லது. மேலும் உங்கள் உள்ளூரில் வந்து இருக்கக்கூடிய முனியப்பன், ஐயனார், கருப்பன் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு. யார் அது? எந்த ஐடி? எந்த ஐடியில இருந்து பேசுறாங்க? அது அனு மேடம் பேசுறாங்க. கால் பண்ணி சொல்லுங்க அவங்ககிட்ட. கால் பண்ணுங்க அவங்களுக்கு. என்னோட மியூட் நான் வெளில போனதெல்லாம் ஊசி மாறிடுச்சு குருஜி. நான் வெளியில கால் பண்ண போனதுனால ஊசி மாறிடுச்சு. பரவாயில்ல, போஸ்டெல்லாம் இதுக்கு மேலே தேவையில்லை. தேவைன்னா அவரை கூப்பிட்டு பார்த்துக்கலாம். அவர் கால் பண்ணி சொல்லு. கால் பண்ணி மீட் போட சொல்லுங்க. எல்லாரும் மியூட் போடுங்க ப்ளீஸ். ரவி சார் அனுக்கு கால் பண்ணி மீட் போட சொல்லுங்க. சரி குருஜி, கால் பண்றேன் குருஜி. அதாவது 2 ஃபோன் வச்சுக்கணும். ஒன்று வந்து மீட்டிங்க்கு, ஒன்று வந்து கால் பண்ணுறதுக்கு. சரிதானே? ரைட். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முனியப்பன், ஐயனார், கருப்பன் அந்த மாதிரி கோவிலுக்கு போகணும். ஆனால் உள்ளார போயிடக்கூடாது. வெளியிலேயே நின்றுட்டு வீட்டில் இருந்தோ அல்லது கடையிலேயோ அசைவ உணவுகளை வாங்கிட்டு போயிட்டு அங்கே வெளியில் உட்காந்துருப்பாங்க, அவங்க கையில் கொடுத்துட்டு வரணும். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, கௌளவகரணம் இருக்கும்போது பண்ணணும். குமாரையா, புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது. வெளியில இருந்து சொன்னேன், அப்ப திரும்பி வாய்ஸ் கட் ஆச்சு. வெளியில இருந்து என்ன பண்ணணும் சார்? கோவிலுக்கு உள்ளார போகக்கூடாது. ஓகே. முனியப்பன், ஐயனார், கருப்பன் அந்த மாதிரி கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு உள்ளார போகக்கூடாது. வெளியிலே நின்று வெளியில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடணும். ஓகே. சரியா? ஓகே சார். ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சிட்டு வரேன்.
இந்த ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். சார் எனக்கு தான் டவுட் இருக்கு. இப்போ எங்க வீட்லயே நான் வந்து ஒரு துர்காவோட ஒரு சின்ன ஸ்டாச்சு வச்சிருக்கேன், புலி மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அதுக்கு டெய்லி நான் வந்து பூ போடுறேன், நான் அது பண்ணலாமா ஸ்டாப் பண்ணிடணுமா? கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண, அது சொந்த காசுலேயே சூனி வச்சுக்கிற மாதிரி. சரி, ஓகே சார். அண்ட் டீ குடிக்கிறேன் நான் அடிக்கடி, 2-3 டீயாவது டெய்லி, ஒரு 4 டீ போயிடும். டீ குடிக்கலாமா, அதுவும் ஸ்டாப் பண்ணிடணுமா? டீ நம்ம டீ வந்து குடிக்கிறோம், அது ராகு கிடையாதா? டீ வந்து ராகு கிடையாது. டீ வந்து தேயிலை, புதன் அது. ஓகே. வேற என்ன சந்தேகம்? இவ்வளவுதான் சார். ஐயா, ஜனன ஜாதகத்துல சனி ராகு இந்த காம்பினேஷன்ல இருந்தா என்ன மாதிரி ஆக்ட் ஆகுங்க? ஜனன ஜாதகத்தில் சனி ராகு காம்பினேஷன்னா ஜாதகம் எல்லாமே பேசக்கூடாது. இப்போ வந்து என்ன திதி, என்ன நாமயோகம், என்ன கரணம், முடக்கு யாரு, வைனாசி யாரு, லக்னம் எது, மற்ற கிரகங்களாம் எங்கே இருக்குது, என்ன தசை நடக்குது, புத்தி என்ன போயிட்டுருக்கு, அடுத்த தசை என்ன வருது, இதெல்லாம் யார் பார்க்குறது? எதையுமே பார்க்காம சனி ராகு காம்பினேஷன் இருக்குது பலன் சொல்லுங்கன்னா எப்படி? அது நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார். எல்லாமே கனெக்ட் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் சனி ராகு காம்பினேஷன் பலன் சொல்லுங்கன்னா அப்படிதான் வந்து பலன் சொல்லவே முடியாது யாராலுமே. எப்பொழுதுமே வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து போர்டில் இருக்கணும். சரியா? ஓகே தானே? ஓகே சார். இந்த சனி ராகு காம்பினேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்குது, அது திதி சம்மந்தப்பட்டிருக்கா, யோகியா, அவயோகியா, கரண சம்மந்தப்பட்டிருக்கா, முடக்கு சம்மந்தப்பட்டிருக்கா, வைனாசிக சம்மந்தப்பட்டிருக்கா, என்ன தசை புத்தி நடந்துட்டுருக்கு, இதையெல்லாம் பார்க்காம சனி ராகு காம்பினேஷனுக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. சரியா? சரிங்க. ரைட். இந்த ஜாதகத்தில் யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கு? இல்லை சார், சந்தேகம் இல்லை, எனக்கு இல்லை. சந்தேகம் இல்லை. வேற யாருக்காவது சந்தேகம்? எல்லாம் சந்தேகம் இல்லைன்னா எல்லாம் பேர் சொல்லி சந்தேகம் இல்லைன்னு சொல்லுங்க. சந்தேகம் இருந்தால் தாராளமாக எது வேணாலும் கேட்கலாம். இந்த ஜாதகம் நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். போர்டில் இல்லாத ஜாதகம் கேட்கக்கூடாது. செந்தில்குமார் சந்தேகம் இல்லைங்க. ரைட். வேற மீனாக்கு சந்தேகம் இல்லை. அடுத்தது செந்தில்குமார் ஈரோட சந்தேகம் இல்லைங்க. ரைட், வெரி குட். இப்போ அடுத்து வேற ஜாதகம் பார்க்கலாமா? சரி. வேற ஜாதகம் கொடுங்க. யார் கொடுக்கறது? புதுசாக வந்தால் இங்கே கொடுங்க. கிளாஸில் இருக்கணும். அந்த ஜாதகர் வந்து கிளாஸில் இருக்கணும். என்னென்ன வியாதிகள் இருக்கா அப்படின்னா இருக்கு இல்லைன்னு சொல்லணும், பதில் சொல்லணும். நான் பேசுறது எல்லாரும் கேட்குதா? கேக்குது சார். ஓகே, கேக்குது சார். சொல்லுங்க. அனு மேடம் இருக்கீங்க சார் கிளாஸ்ல? அனு மேடம் இருக்கேன் மேம். உங்க ஜாதகம் போடுறோம் சார். உங்க ஜாதகம்
சொல்லுங்க. நீங்க தானே? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஓகே. ஜூலை 3rd 3/6 3/7 ஆ 1982. டைம் சொல்லுங்க. 4:15 PM. பிறந்த ஊர்? கும்பகோணம். ஓகே. சார் சொல்லுமா. வந்து வளர்புரே திரையதசி. ரைட், இதுக்கு போட்டு சொல்லுப்பா வீணா. சார் திதி வளர்புரே திரையோதசி சார். திரையோதசி. சுக்ரன் சூரியன். சுபம் நாமயோகம். சுபம். சூரியன் ராகு யோகி. சனி சுக்ரன் அப்தி. கௌலவ கரணம். முடக்கு புதன். வைநாசிகம் சூரியன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. லிங்க்டு பிளாக்ல. ஓகே. ஆப்போசிட் பேர் என்ன? வந்தனா வந்தனா பாருங்க. சார் எல்லாரும் மியூட் போடுங்க. பேசும்போது மாத்திரம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஒரு பேனா ஒன்று வாங்கிடு. சொல்லுங்க, லக்னம் சொல்லுங்க. வீணா
சார் சொல்றேன் சார். ஆ விருச்சிக லக்னம். ஆ லக்ன புள்ளி அனுஷம். அங்கே சந்திரன் அனுஷம். சந்திரன் அனுஷம். ஆ 2ல கேது பூராடம் 2ல. ஆ 7ல ரிஷப வீட்ல சுக்கிரன் புதன். சுக்கிரன் ரோஹிணி. ஆ புதன் மிருகசீரிஷம். அடுத்த 8ல சூரியன் ராகு 2மே திருவாதிரை. மிதுனத்துல சூரியன் ராகு திருவாதிரை. ஆ 11ல கன்னி வீடுல செவ்வாய் சனி அஸ்தம். செவ்வாய் சனி 2மே அஸ்தம். ஆ குரு இதுல 12ல குரு சுவாதி. துலா வீட்ல சுவாதி. அவ்வளவுதான் சார். சந்திரனுடைய பாதம் என்ன? சார் அனுஷம் 4 பாதம். அனுஷம் 4ஆம் பாதத்துல இருந்தா 88 பாதம் என்னும்போது எங்க கணக்கு முடியும்? உத்திரம் 3 வரும் சார். உத்திரம் 3ஆம் பாதம். உத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரியன் நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு நோய் தரக்கூடிய கிரகம் வந்து சூரியன், நோய் தரக்கூடிய நட்சத்திரம் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ நோய் தரக்கூடிய கிரகம் வந்து சூரியன் வந்து ராகுவுடன் இணைந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்கு. ரோகிணி அதாவது கிருத்திகையில கிரகம் இல்லை, உத்திரத்தில் கிரகம் இல்லை, உத்திராடத்தில் கிரகம் இல்லை. ஆனால் கோச்சாரத்தில் கேது பகவான் வந்து உத்திரத்தில் வந்து போயிட்டு இருக்கார். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? யாருமே பேச மாட்டேன்றீங்க. பேசுறது ஒரு வாய்ஸ் கட் ஆச்சு சார். என்ன சார் சொன்னீங்க? நடுவுல வாய்ஸ் கட் ஆச்சு. கேது உத்திரத்தில் இருக்காரு. வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. அப்படியா? நீங்க சரி சரி ஆமா. சரி 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 சரி. ஒரு சில நாள் அப்படிதான் நடக்கும். ஓகே, இந்த ஜாதகத்தில் நாம் இப்ப பேசுறது கேக்குதா? கேக்குது சார். இந்த ஜாதகத்துல வந்து நோயை தரக்கூடிய கிரகம் வந்து சூரியன். அவரே வந்து யோகியாவும் இருக்காரு. அப்போ நோயினுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும்? பெருசா பாதிப்பு இருக்காது. வெரி குட். பெருசா பாதிப்பு என்பது இருக்காது. இப்ப இருந்தாலும் நோய் என்பது கண்டிப்பா வந்தே தீரும். இப்போ சூரியனால் என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னா, கண் பார்வையில பாதிப்புகள் வரும். அடுத்தது வயிறு சார்ந்த உபாதைகள் என்பது உருவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்தத்தில் வந்து அளவு மாறும். பித்தம் வந்து அதிகமாகிறது குறைவாகிறது ரெண்டுமே வேணும். ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்.
லெவலாக இருந்தது தான் நல்லது. கம்மியானாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அடுத்தது வெப்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சூரியனால் வரக்கூடிய வியாதிகள். சரிங்களா? ஓகே கரெக்ட் சார். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் என்பது நம்மளுடைய கழுத்து பகுதியையும் தோள்பட்டை, கைகள், விரல்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அது. அப்போ இதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ராகு வந்து வைநாசிக அதிபதி சூரியனுடன் வந்து இணைஞ்சிருக்காரு. அப்போ வந்து வைரஸு, ஜீன்களில் ஏதாவது மாற்றங்கள், அந்த மாதிரி பாதிப்பையும் வந்து உருவாக்குவார். இதுக்கு வந்து என்னன்னாக்க இந்த சூரியனுக்கு திரிகோண நட்சத்திரமான சுவாதியில் கிரகம் இருக்கு. சூரியன் நோய் தரக்கூடிய கிரகம், அவர் திருவாதிரையில் இருக்காரு. திருவாதிரைக்கு திரிகோண நட்சத்திரம் வந்து சுவாதி. அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம்லாம் ராகுனுடைய நட்சத்திரங்கள். அப்போ என்ன ஆகும்னா அந்த வியாதி வந்து இங்கே வந்துடும். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும்னா மர்ம உறுப்பிலிருந்து கர்ப்பப்பை வரை செல்லக்கூடிய பாதைகள், அதில் வந்து தொல்லை. இப்போ வந்து என்னென்னா சிறுநீர் தொற்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மென்சஸில் ஏதாவது தொல்லைகள், கரு உருவாகும் போது ஏதாவது தொல்லைகள், இந்த மாதிரி பாதிப்புகளும் வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வைநாசிக இருந்தாலும் அந்த லிங்க் வந்து கரெக்டாக சுவாதிக்கு வந்து வருது. சுவாதியில் குரு பகவான் ஏற்கனவே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த இடமும் பாதிக்கப்படும். இது புது தகவல் உங்களுக்கு இன்னைக்கு. நோயை தரக்கூடிய எங்கே இருக்கோ அதுக்கு திரிகோண நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அதுவும் வந்து நோயை தந்துடும். ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்போ அணு இருக்காங்களா? இருக்கேன் சார். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? நீங்க சொன்னது கரெக்ட் சார். முக்காவாசி பித்தம் சம்பந்தப்பட்ட நோய், அப்புறம் ஹீட் ரிலேட்டட் டிசீசஸ் மாதிரி தான் சார் இருக்கு. ஓகே. கண்ணு சம்பந்தப்பட்டது இன்னும் அவ்வளோ இது இல்லை. பட் நான் கம்ப்யூட்டர்ல இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் பாதிப்பு இருக்கதான் சார். கரெக்ட் வரும். ஏன்னா நிறைய சிஸ்டம் பார்க்கும்போது நமக்கு அடிக்கடி கண் வந்து ஒரு மங்களாகும், ஹீட் ஆகும், அந்த தொல்லைகள் வந்து வரும் நமக்கு. இது என்ன ஆகும்னா நாளாக ஃபியூச்சரில் வந்து கண்ணாடி போகிற ஒரு சூழல் வந்து உருவாகும். ரைட். இப்போ வந்து மற்றபடி இங்கே சில விஷயங்கள் சொன்னேன், கழுத்து பகுதி சொன்னேன். ஸோ இதிலெல்லாம் தொல்லைகள் வர வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்போ நம்ம வந்து என்னென்னா சொன்னோம், அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இது சொன்ன திருவாதிரையில சூரியன் இருக்கு, அது புரியுறது. பட் சுவாதியில அது கனெக்ட் ஆச்சுல, அது புரியல சார். அது நீங்க சுவாதியிலயும் அந்த ப்ராப்ளம் வரும். ஏன் கனெக்ட் ஆகுன்னு புரியலன்னா, இப்போ வந்து இந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ராகுவோட நட்சத்திரம். ராகுக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? ராகு சுவாதி சதயம் இருக்கும். திருவாதிரை, சுவாதி, சதயம். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் இந்த கனெக்ட் ஆகிக்கும். இந்த சூரியன் வந்து அந்த குருவுக்குள்ளேயே போய் கனெக்ட் ஆவார். இப்போ சுவாதியில் குரு இருக்கார். ஓகே, புரிஞ்சுதா? புரியுது. அப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செக்ஸ் ரிலேட்டடாக, குழந்தை பிறப்பு ரிலேட்டடாக கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லைகள் என்பது உருவாகும்னு எடுக்கணும். ஓகேவா? ரைட். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல சார். சார், அவயோகி நட்சத்திரத்தினால ஏதாவது பாதிப்பு உண்டா சார்? எந்த அவயவ நட்சத்திரம்? யாரு? இப்ப வந்து சனி வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால சனி வந்து அவயோகியா இருக்காங்கல்ல. அது வந்து என்னன்னாக்க, இது வந்து மருத்துவ ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. நீங்க கேட்குறீங்க, ரைட், ஓகே, நான் அதை வந்து கடைசியாக சொல்லித்தரேன். இப்போ வந்து மருத்துவ ஜோதிடம் தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? நான் அதை இப்போ கடைசியாக வரேன். இப்போ முதல்ல வந்து இதெல்லாம் லைனாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சூரியனுடைய உணவுகளை வந்து தவிர்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எதை சாப்பிட்டா பித்தம்லாம் அதிகமாகுமோ அந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். எதெல்லாம் சாப்பிட்டா பித்தம் அதிகமாகும்? கத்திரிக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிட்டா பித்தம் அதிகமாகும். அப்போ காய்கறிகளில் என்னென்ன உணவுகளை சாப்பிட்டா பித்தம் அதிகமாகும்னு தெரிஞ்சுக்கணும்.
டீ காஃபி அதிகமாக சாப்பிட்டீங்கனாலும் பித்தம் உடம்புல வந்து அதிகமாகும். கரெக்டா? கரெக்ட் சார். ரைட். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சூரியனுக்கு உண்டான உணவுகள் வந்து கோதுமை, மிளகு, பச்சை மிளகாய், அதே போல் வாழைப்பழம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம், அன்னாச்சி பழம், உடலுக்கு வந்து அதிக வெப்பத்தை தரக்கூடிய உணவுகள் இது எல்லாமே. ஸோ இந்த உணவுகளையும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும். சரிங்க சார். அடுத்தது சூரியனுக்கு உண்டான மருத்துவ முறை வந்து அலோபதி மருத்துவ முறை, ஆங்கில மருத்துவ முறை. இப்போ அவர் தான் நோயே தர்றாரு. அவருடைய மருந்து மாதிரியே சாப்பிட்டா நமக்கு கேட்குமா? கேட்காது சார். அப்போ நம்ம முடிஞ்ச ஆல்டர்னேட் மெடிசன் நிறைய இருக்கு இல்லையா? இயற்கை மருத்துவம் நிறைய இருக்க மருத்துவ முறைகள் வந்து ஹோமியோபதி இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, யுனானி இருக்குது, பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், வர்மா தெரப்பி, அரோமா தெரப்பி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷரு, சுஜோக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ஹீலிங் பண்ணுறது, இப்படி வந்து பார்த்திங்கன்னா தெரப்பிகள் வந்து நிறைய மருத்துவ முறைகள் நிறையா இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் எது செட் ஆகும்னு பார்த்துட்டு அந்த மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ரைட்டா? இப்போ வந்து கௌள கரணத்தில் பிறந்திருக்கீங்க. கரணநாதன் வந்து சனி பகவான், அவரே வந்து அவயோகமாகவும் வராது. இருந்தாலும் வந்து அடுத்து எந்த கிரகம் நல்லா இருக்கு? ராகு. குரு, சந்திரன். சந்திரன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. சந்திரன் தான் இருக்கிறதுலே நல்லா இருக்காது. அப்போ வந்து ஹோமியோபதி மெடிசனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா கேட்கும். சரிங்களா? சரிங்க சார். அடுத்தது சிவாலய வழிபாட்டை எடுக்கக்கூடாது. சிவன் கோயில் போகக்கூடாது, பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கூடாது. இதெல்லாம் பண்ணாக்க வியாதிகள் வந்து அதிகமாகி போயிடும். உத்திராட்சம் அணியக்கூடாது, உத்திராட்சத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. சூரியனுக்கு உண்டான சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது, சூரியனுக்கு உண்டான மந்திரங்களை வந்து சொல்லக்கூடாது. அதே போல் சூரியனுடைய எனர்ஜி மிக்க தலவிருட்சம் அப்படின்னாக்க நிறையா இருக்குது. இப்போ வந்து உத்திராட்ச மரம், வன்னி மரம், அதே போல் உங்களுக்கு வந்து இது செவ்வரளி பூ. செவ்வரளி பூ தெரியும் இல்லையா? சாமி பூன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பூவை, அந்த செடியை வந்து வளர்த்தக்கூடாது. ஸோ அது இல்லாமல் பலாமரம் வளர்த்தக்கூடாது, பலாமரம் பக்கத்துலேயே வந்து போகக்கூடாது. ஐயப்பன் வழிபாடு எடுக்கக்கூடாது. ஐயப்பன் வந்து ராகு நல்லா இருக்காரு, அது விட்டுருங்க. ஐயப்பன் வந்து ஓகே நமக்கு. அப்போ மொத்தத்தில் இதையெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். மாணிக்க கல்லை வந்து போடக்கூடாது. ஸோ சூரியனுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும். குறிப்பாக வந்து திருவாதிரையில் தான் நிற்கிது. அப்போ திருவாதிரை யார்? திருவாதிரைக்கு உண்டான வழிபாடு வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர். அங்கே போகக்கூடாது, போனால் வியாதி அதிகமாக போயிடும். அடுத்தது அதே போல் திருவாதிரைக்கு உண்டான உணவு வந்து மாதுளம்பழம். மாதுளம்பழத்தை சாப்பிடக்கூடாது. இணைஞ்சிருக்கிற கிரகம் வந்து ராகு. உளுந்து, அதே போல் அசைவ உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸு, மேலை நாட்டு உணவுகள், இது எல்லாமே ராகு தான். அந்த உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது. அதே போல் இந்த சூரியனுடைய தொடர்பு வந்து இங்கே குரு பகவானுக்கு வர்றதுனால குருவுடைய உணவுகளையும் வந்து தவிர்க்கணும். அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், குறிப்பாக வந்து இப்போ குரு பகவானுக்கு உண்டான உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மாம்பழம், முலாம்பழம், அதே போல் மஞ்சள் பூசணி, சுண்டல், கரும்புச்சாறு, விளாம்பழம், இந்த உணவுகள் எல்லாமே குரு பகவானுடைய உணவுகள். நெய், ஒரிஜினல் நெய் வந்து குரு பகவான் தான், அதுவும் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அந்த உணவுகளையும் முடிஞ்சளவு கம்மி பண்ணிக்கணும். அது எங்கே நிற்கிது? சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிது. சுவாதி என்பது தேன். அப்போ தேனை வந்து உணவில் வந்து எடுத்துக்கூடாது. அதே போல் குரு பகவானுக்கு உண்டான வழிபாடுகளையும் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து திருச்செந்தூர் போகிறது வந்து வேண்டாம். அது இல்லாமல் வந்து குருவாயூரப்பன் வழிபாடு வேண்டாம். இதையும் வந்து தவிர்க்கணும். இப்போ குரு பகவானுக்கு உண்டான வழிபாடுகள், குருவனுடைய அதிதேவதை வந்து பிரம்மாவுடைய வழிபாடையும் தவிர்க்கணும் நம்ம. ஸோ இதையெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஹோமியோபதியில் மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது
உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுவே வந்து சரிங்க சார். கன்ஃபார்ம். பெருமாள் வழிபாடு பண்ணலாமா சார்? என்னம்மா? பெருமாள் வழிபாடு, சிவ ரைட். வழிபாடு கூடாதுன்றது. அதாவது பெருமாள் வந்து புதன், மகாலட்சுமி வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து அவயோகமாக வந்திருக்காங்க. அந்த சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ லக்னத்துக்கு எங்களை 7ஆம் பாவத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா சுக்கிரனுடைய வழிபாட்டை நம்ம வந்து எடுக்கும்போது திருமண வாழ்க்கை வந்து டிஸ்டர்ப் ஆகும், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து உருவாகும். மகாலட்சுமி கும்பிடக்கூடாது, ஆனால் பெருமாளும் கும்பிடலாம். ஆனால் எல்லா கோயிலையும் போனவங்க பெருமாளும் இருப்பாங்க, மகாலட்சுமி இருப்பாங்க. ஆனால் ஒரு சில கோவில்களில் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா மகாலட்சுமி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி இடங்களில்? லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர் அந்த மாதிரி கோயில்களில் போனால் மகாலட்சுமிக்கு தான் வந்து பவர் அதிகம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், அது இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி, ஸ்ரீரங்கமே வந்து சுக்கரனுக்கு உண்டான ஸ்தலம். இந்த 3 கோவில்களுக்கும் போயிடக்கூடாது. மீதி இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோவிலுக்கும் போகலாம், அது உங்களை வந்து ஒன்றும் பண்ணாது. சரிங்களா? சரி, சரிங்க சார். சக்தி வழிபாடு? இப்போ இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து பெட்டர் வந்து என்னன்னாக்கா சுக்கிரன், புதன், சனி லாக் ஆகிட்டாங்க, குரு வந்து லாக் ஆகிட்டாரு, சந்திரன், கேது பூராடம் லக்னத்துக்கு 2 தான். சக்தி வழிபாடு தாராளமாக எடுக்கலாம். இப்போ வந்து சிவனை வந்து நம்ம வந்து சூரியனை பார்க்குறோம், ஆதிபரா சக்தியை வந்து நம்ம வந்து சந்திரனை பார்க்குறோம். எந்த கோவில் போனாலும் சிவனும் பார்வதி இணைஞ்சு தான் இருக்க போகிறாங்க. தாயார் சன்னதின்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சக்தி வழிபாடு வேணாம் எடுக்கணுங்கிறோம், சிவ வழிபாடு வேணாங்கிறோம். இது ரெண்டும் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா தாயார் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து சக்தி பீடங்கள்னு சொல்லுவோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 108 இடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 18 சக்தி பீடங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம். ஓகேவா? சரிங்க சார். இப்போ சக்தி பீடங்கள் எது எது? காஞ்சி காமாட்சி அம்மன், திருவண்ணாமலை உண்ணாமலை தாயார், கும்பகோணம் மங்களாம்பிகை, திருநெல்வேலி நம்ம திருச்சி திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரி, மதுரை மீனாட்சி அம்மன், திருநெல்வேலியில் காந்திமதி, குற்றால பராசக்தி, கன்னியாகுமரி பகவதி, ராமேஸ்வரம் தாயார், காசி விசாலாட்சி, இதெல்லாமே சக்தி பீடங்கள் தான் வருவாங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, கட்டா, மாங்காடு சென்னையில். இந்த மாதிரி என்னென்னா அதாவது நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சக்கரங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. காஞ்சி பெரியவா மூலம் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் நிறைய அம்மனுடைய கோவில்களில் ஸ்ரீ சக்கரங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து சக்தி பீடங்களாக எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம உத்தரகோசமங்கை ராமேஸ்வரம் பக்கத்தில் இப்போ தானே கும்பாபிஷேகம் நடந்தது, அந்த கோவிலும் ஒரு சக்தி பீடம் தான். சரியா? சரிங்க சார். ஒரு ஜாதகத்துல இந்த கார்மிக் டிசீஸ்னு சொல்றாங்களே சார், அது வந்து எந்த மாதிரியான அமைப்பு இருந்தா அந்த கார்மிக் டிசீசஸ் வரும் சார்? கார்மிக்னா கர்மா சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த கேன்சர் அந்த மாதிரியான நோய்கள்லாம் கார்மிக் டிசீஸ்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. அதெல்லாம் வந்து அதாவது என்னன்னா ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்தது. அந்த கிரகம் கெட்டு போகும்போது அந்த நோய் வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு உண்டான கிரகம் வந்து கேது பகவான். சரிங்களா? கேன்சருக்கு உண்டான கிரகம் வந்து கேது. அந்த கேது வைநாசிக தொடர்பை பெறும்போது அவங்களுக்கு அது வந்து வரும். ஓகே. சரிங்களா? இது எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிசீஸ்க்கு சம்பந்தப்பட்டதுன்னு அது ஏதாவது வந்து நாளை சொல்றேன். சரி. அதுதான் நாளை பாடத்திட்டம். நாளைக்கு வந்தோன்னு ஞாபகப்படுத்திருங்க. பீனா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். நாளைக்கு வந்தோன்னு ஞாபகப்படுத்துப்பா. ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான வியாதிகள் என்ன? இருக்கு.
சொல்றேன். ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான வியாதிகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து Okay. நடத்திடலாம், பாடத்திட்டத்தில் நடத்திடலாம். அதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு okay, உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான வியாதி என்னன்னு சொல்லிடலாம். அதே போல Okay, ஒவ்வொரு sir. வீடுகளுக்கு உண்டான வியாதி என்ன அப்படின்னு நாளைக்கு சொல்லிடலாம். சரிங்க சார். சரிங்களா? ரைட். வேற ஓகே சார். குருஜி. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா பேர் சொல்லி எனக்கு இல்லைன்னு சொல்லிடலாம். இல்ல சார். பாலச்சந்திரன் இல்ல சார். ரைட். இப்போ அந்த ஜாதகம் வந்து அணுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அணுக்கு இல்லைங்க சார். ரைட் கொஞ்சம் படிச்சாதான் எனக்கு புரியும், அப்பதான் டவுட் வரும். ரைட். ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்க என்ன கேட்டீங்க? இந்த செவ்வாய் சனிக்கு பலன் கேட்டீங்களா? சனி செவ்வாய் அஸ்தத்துல இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டேன் சார். செவ்வாய் சனி அஸ்தத்துல இருந்தா இப்போ வந்து பீடா சொல்லுவாங்க. பீடா இந்த கன்னியில வந்து கிரகம் இருந்தா என்ன நடக்கும்? தண்ணியில கிரகம் இருந்தா அந்த காதல் பயப்படுவாங்க சொல்லிருக்கீங்க சார். காதல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் என்பது வாழ்வில் வந்து ஏற்படும். அது சில நேரங்களில் இனிப்பா இருக்கும், சில நேரங்களில் கசப்பா இருக்கும். ஸோ கன்னி வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த தொல்லைகள் என்பது நமக்கு ஏற்படும் நடந்துதான் ஒன்று. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, அந்த இடத்துல அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னா பாசிட்டிவா தான் இருக்கு. அப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணணும்னா, நிலம் வாங்குதல், பில்டிங் கட்டுறது, செவ்வாயினுடைய காரகத்தில் நற்பலன்களை வந்து தந்துடும். நிலம் வாங்குறது, கட்டுமான பணிகள், அது இல்லாமல் வந்து மிஷினரிஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, கட்டுமான பொருட்கள் வந்து நல்ல யோகமாக அமையுது, அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வேறு கனெக்டிவிட்டிலாம் இருக்குது. இப்போ வந்து சனி வந்து கரணநாதனாக வர்றாரு இல்லையா? உங்களுக்கு கவலை கரணத்தில் தானே பிறந்திருக்கீங்க. அப்போ மைண்ட் செட் ரிலேட்டடாக அந்த யோகத்தை வந்து கொடுப்பாரு. இரும்பு சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க சொல்லுவார். ரொம்ப நேர்மையான கரெக்டாக இருக்க சொல்லுவார். வழக்குகள் அந்த மாதிரி இருந்தாக்க வந்து வெற்றி பெற்று கொடுத்துருவாரு. சாஃப்ட்வேர்ஸு, டெக்னிக்கல் லைனு, வெளிநாடு சார்ந்த யோகங்கள், இதையெல்லாம் வந்து இந்த 2 கிரகங்கள், இந்த 4 கிரகங்களும் வந்து நிறைவாக கொடுப்பாங்க. ஓகேவா? எல்லாம் கரெக்ட் சார். எல்லாமே கரெக்டா? ஆமா சார். சரி சரி சரி. ஓகே ஓகே. சரி, நம்மளுடைய பாடத்திட்டம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஜாதகம் போட்டிங்கனாலும் நம்ம வந்து அதில் வந்து திதி, யோகம், கரணம், முடக்கு, யோகம், அவயோகம், வைநாசிகம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னாவே பலன் வந்து தெளிவாக வந்துடும். சரிங்களா? ஓகே சரிங்க சார். ரைட். இன்றைய வகுப்பு வந்து முடிந்தது. நாளை வந்து 7 மணிக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான வியாதிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான வியாதிகள், 12 வீடுகளுக்கு உண்டான வியாதிகள் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே. இன்றைய வகுப்பு எப்படி தேங்க்யூ இருந்தது? சார். தேங்க்யூ. இன்றைய வகுப்பு நல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். ரைட். ஓகே ஓகே ஓகே. அதே போல் குரூப்பில் வந்து எல்லா சார்ட்டும் பதிவு பண்ணியிருப்பாங்க. திதிக்கு உண்டான சார்ட்டு, யோகிக்கு, யோகத்துக்கு, கரணத்துக்கு, முடங்குக்கு, வைநாசிகத்துக்கு எல்லாம் சார்ட்டு நிறைய பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று பிரிண்ட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இல்லையா நல்லா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. 2 பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம வந்து பாடம் நடத்தும் போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ரைட் சார். சரிங்க ஓகே சார். குருஜி. ரைட். சரி, வகுப்பு முடிஞ்சதை நாளைக்கு பார்ப்போம். சரி. சார். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே.